கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலான குடகு, வயநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர், அதேபோல் நுகு உள்ளிட்ட அணைகளில் இருந்து காவிரி ஆறு வழியாக உபரி நீர் படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவில் நேற்று மாலை நேர நிலவரப்படி வினாடிக்கு 22,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று, அதாவது தற்போது காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 30,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வேகம் அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன. மேலும் இந்த நீர்வரத்தை தமிழக, கர்நாடக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து அளவீடு செய்து வருகின்றனர். நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்குவதற்கும் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் ஒகேனக்கல், ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக நேற்று இரவு கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் மற்றும் நுகு ஆகிய 3 அணைகளில் இருந்து வினாடிக்கு 55,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த உபரி நீர் நாளை மாலை அல்லது நள்ளிரவு நேரத்திற்குள் தமிழக பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.